Welcome to our channel from ராம் and Nivi. ஸோ இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் அப்பத்தாக்கு 16ஆம் நாள் சாமி கும்பிட்டோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி சமையல் எல்லாமே வந்து எங்கள் மாமா தான். எல்லோரும் காலையிலேயே திருமூர்த்தி மலை போயிட்டாங்க சடங்கெல்லாம் பண்ணுறக்கு. ஸோ வீட்டில் வந்து மாமா தான் மார்னிங் லஞ்சுக்கு எல்லாத்துக்கும் சமைச்சிட்ருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிச்சடிக்கு ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கான வெஜிடபிள்ஸு எல்லாமே வந்து நைட்டே கட் பண்ணி வச்சிட்டோம். நைட் அதுக்கே 2 o'clock ஆயிடுச்சு. மாமா சொல்ல நாங்கள் ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். காய்கறி கட் பண்ணுறது, இது எல்லாம் எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் வந்து நாங்கள் கூட சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அப்படியே கிச்சடியை கிளறிட்டே இருந்தாங்க. ஒன்று ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் ரவை போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டிகிட்டு இருந்தாங்க. வீட்டில் கூட ஜாஸ்தி மாமா சமையல் தான் இருக்கும். ஸோ நல்லா சமைக்கிறங்காட்டி அவங்க வீட்லேயும் விதவிதமாக ஒன்று ஒன்று அவங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு கேர்ள்க்குமே வந்து சமைச்சு போடுறவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? உங்கள் வீட்டில் இப்படி யார் எல்லாத்துக்கும் சமைச்சு தருவா ஜென்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 16க்கு கெடா வெட்டு தான். ஸோ அடுத்து லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு. சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, அது ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லி சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சு. இந்த சைடு மட்டன் வெந்துட்டுருக்கு, அந்த சைடு சிக்கன் கிரேவி வந்துட்டுருக்கு. இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கும்போது கோயிலுக்கு போனவங்களும் எல்லாம் வந்துட்டாங்க. இந்த ட்ராவல்ஸில் தான் போனாங்க. தென் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. இவர் தான் மை ஹஸ்பண்டு. இங்க மழை பெய்யுது, அங்க மழை பெய்யுது இல்லை, அது விட்டு அதுக்கு அந்த பக்கம் மழை இப்படித்தான். சூடம் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சாம்பிராணியும் புகை ரொம்ப அதிகமாக போட்டுவிட்டு வீடு ஃபுல்லாக போட்டுட்டாங்க. இவங்க தான் அம்மா. எல்லா ரூமுக்கும் சாம்பிராணி காட்டினாங்க. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து அவங்களோட உரையாடல் ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப்பாக உட்காந்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்கும், அங்கே போய் எல்லாம் உட்காந்து காற்று வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவ்வளோதான், எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பார்த்திங்கன்னா வீடு ஒருத்தருமே இல்லை, பசங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா வந்து சாப்பாடெல்லாம் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு பாத்திரம்லாம் கடைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக மற்ற பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹரிஷு, அப்புறம் சஷ்டி, ரெண்டுமே அண்ணா பையன் அண்ணா பொண்ணு. அவங்க 2 பேரும் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. சஷ்டி மாட்டிக்கிட்டா, ஒளிஞ்சு விளையாட்டு விளையாண்டுருந்தாங்க. அப்புறம் அவ்வளோதான். இப்படி தான் இன்றைக்கி டே வந்து இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் until then it's bye from ராம் and Nivi. Bye bye.